செம்பருத்தி. ஆபரேஷனுக்கு உனக்கு பிளட் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினது யாருன்னு தெரியுமா? அம்மா. அம்மாவா? என்ன பெரியய்யா சொல்றீங்க? அம்மா எனக்கு ரத்தம் கொடுத்தாங்களா? ஆமா பார்வதி. உன்னோட பிளட் குரூப் ரொம்ப ரேர். ஆபரேஷனுக்கு பிளட் இல்லாம நாங்கெல்லாம் பதறி போய் நின்னப்போ அம்மா தான் அவங்களோட பிளட்டை கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினாங்க. உனக்கும் அம்மாக்கும் ஒரே பிளட் குரூப் தான். உடம்புல அம்மா ரத்தம் தாரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்திருக்காங்களா? எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த நன்றி கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல பெரியய்யா. இங்க பார், நீ ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர். அழக்கூடாது. உன் முகத்துல நான் எப்பவும் சிரிப்பை தான் பார்க்கணும். பார்வதி, எப்போ நீ தானே செம்பருத்தி பூவை பரிசா கொடுப்ப. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தர போறேன். என்ன? எனக்கு பரிசு கொடுக்க போறீங்களா? என்ன பெரியய்யா சொல்றீங்க? எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க? உனக்காக பெருசா பரிசுல இருந்து வாங்கிட்டு வரல. நான் கொடுக்க போறது உன்னோடது தான், உனக்கு சொந்தமானது தான். என்ன பெரியய்யா சொல்றீங்க? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத. முதல்ல கண்ணு மூடு. கண்ணை திறந்து பாரு. என்ன பெரியய்யா இது? அம்மாவோட கம்மல். பெரியய்யா, இந்த கம்மல் எங்க அம்மா சாகும்போது என் கையில கொடுத்தது. அம்மா ஞாபகமா வச்சிருந்த. இது தொலைஞ்சு போனதுல இருந்து என் அம்மா 2வது தடவையா என்னை விட்டு போன மாதிரி வேதனையா இருந்தது. இப்போ என் அம்மாவே எனக்கு மறுபடியும் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பெரியய்யா. சரி, இப்பவே கம்மல காதுல போட்டுக்கோ. போட்டுக்கிறேன் பெரியய்யா. குட். நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட் பெரியய்யா.
யார எதிர்பார்க்கறாங்க? அதே பா. பார்வதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுப்பா. இப்பதான் ஃபோன் பண்ணேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நான் கூட யாரோ முக்கியமானவங்களுக்காக தான் அக்கா இப்படி காத்திருக்காங்கன்னு நினைச்சேன். போயும் இந்த வேலைக்காரிக்காக தான் காத்திருக்கீங்களா? ஓ வா தாட்சாயணி. வணக்கம் மேடம், உட்காரு. உட்காரு. வாங்க உட்கார். பார்வதி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சா? வந்துகிட்டு இருக்கா. வந்ததும் வராதுமா அந்த வேலைக்காரி பேரை சொல்லி அக்காவை மயக்க பாக்குறியா? பார்வதி வரட்டும், உண்மையாவே மயங்கி விழ வைக்கிற பாரு. அம்மா, உள்ளவா சுந்தரம். வா பார்வதி, போமா. ரொம்ப நன்றிம்மா. உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உங்க தயவுல உயிர் பொழைச்சு வந்திருக்கம்மா. உங்களை பார்த்தாலே சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவேன். உங்க குரலை கேட்டாலே மனசு சந்தோஷத்துல படபடக்க ஆரம்பிச்சிடும். உங்க நிழல் இருந்தாலே போதும், நாங்க காலத்துக்கும் நிம்மதியா இருப்போன்னு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நாங்க. அப்படிப்பட்ட எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. உங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்கணும்னா அதுக்கு கொடுத்து வச்சு பிறந்திருக்கணும்னு என்னோட அப்பா சொல்லுவாரு. ஆனா இப்போ என் உடம்புல ஓடுறது உங்களோட ரத்தம். நினைக்கும் போதே உடம்பு புல்லரிச்சு போகுதுமா. நீங்க கொடுத்த இந்த உயிர் இந்த உடம்ப விட்டு போற வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேம்மா. கடைசி வரைக்கும் விட்டு போக மாட்டேன். ஐயா, பெரியய்யா, சின்னையா, அவங்க எல்லாருக்கும் நான் காலத்துக்கும் சேவை செஞ்சிட்டு இருப்பேன். சுந்தரம், பார்வதி கூட்டு போ. சரிங்க பெரிய தம்பி. பார்வதி வாமா. பார்வதி நில்லு. என்னாச்சு தாக்ஷாயினி? எதுக்காக இப்ப பார்வதியை நிக்க சொன்ன? என் கேள்விக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்வதி இங்க இருந்து போகட்டும். என்ன உன் கேள்வி? பார்வதி மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற ஐஷு மேல இல்லையோன்னு தோணுது. நீ என்ன சொல்ற தாக்ஷாயினி? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஐஷுவை பத்தியோ இல்ல அவ ஏன் வரலன்னோ என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. சரி, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் இங்க வர சொல்லி என் மகளை கூப்பிட்டப்போ அவ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. இப்ப வரைக்கும் நடந்தது மறுபடியும் நடக்காதுன்னு என்னம்மா கேரண்டின்னு கேட்டா.
அருண் பார்வதி விஷயம் மறுபடியும் நடக்காதுன்னு என்ன கேரண்டி? மறுபடியும் அப்படி நடந்தா நான் வாழறதா இல்ல சாகறதான்னு கேக்குறேன். அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. ஆண்டி என்ன பேசுறீங்க? அருண் தான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்ல, அப்புறம் என்ன? 1 minute ஆதி. உன் மனசுல என்ன இருக்கோ அதை சுத்தி வளைக்காம நேரடியாவே கேளு தாக்ஷாயினி. அதான் அக்காவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் தயங்குற தாட்சாயினி? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. சொல்றேன். மறுபடியும் பார்வதி இங்க இருந்தா அவளால மறுபடியும் பிரச்சனை வராதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? மறுபடியும் அருண் தம் மனச மாத்திக்க மாட்டார்னு நாங்க எப்படி நம்புறது? தாட்சாயினி கேக்குறது நியாயம் தானே. என் மனசுக்குள்ள கூட அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. போதும், நிறுத்து. 10 பேருக்கு சமைச்சு போடுறதை தவிர பார்வதி மனசுல வேற எந்த எண்ணமும் இருக்காது. நான் இருக்கவும் விட மாட்டேன். வெரி குட் ரா, தேங்க்யூ. எந்த பார்வதியால அருண் மனசுல தடுமாற்றம் வந்ததுன்னு நீங்க நினைச்சீங்களோ, அந்த பார்வதி ஐஸ்வர்யா இந்த வீட்டுக்கு மருமகளா அடி எடுத்து வைக்கும் போது இருக்க மாட்டேன். கல்யாணம் ஆகி மருமகளா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. அருண் ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்வதியோட கல்யாணம் நடக்கும். இதுக்கு மேலையும் உனக்கு ஏதாவது உத்தரவாதம் வேணுமா தாக்ஷாயினி? என் பொண்ணோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் நான் அப்படிலாம் கேட்டேன். மத்தபடி என் மனசுல வேற ஒண்ணும் இல்ல. சுந்தரம், பார்வதி கூட்டிட்டு போ. சரிங்கய்யா, வாமா வா. எறும்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், யானை மிதிச்சு பொழைச்சவனும் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது இதான் போல இருக்கு. இந்த சமையல்காரிய ஹைவேல லாரி அடிச்சு கூட பொழைச்சிட்டாலே, இவ ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு.
விஜயா, சார் எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைக்க சொல்லு. ஓகே சார். வாங்க சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நான் இப்ப இங்க வந்ததே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக தான். பெர்மிஷனா? என்ன பெர்மிஷன்? நானும் என் ஹஸ்பண்டும் பிசினஸ் விஷயமா சிங்கப்பூருக்கு போறோம். வரதுக்கு ஒரு 2-3 வாரம் ஆகும். அது வரைக்கும் ஐஷுவை வீட்ல தனியா விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் நர்வஸா ஃபீல் பண்றோம். நாங்க திரும்பி வர வரைக்கும் ஐஷுவை உங்க வீட்ல. என்ன தாக்ஷாயினி இது? ஏன் மருமக ஏன் வீட்ல தங்காம வேற எங்கேயாவது தங்குனா அது நல்லா இருக்குமா? இத சொல்றதுக்கு எதுக்கு தயக்கம், பெர்மிஷன்? ஆண்டி, ஐஸ்வர்யா இப்போவே எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆதி. நீங்க சிங்கப்பூர்ல இருந்து திரும்ப வர வரைக்கும் ஐஸ்வர்யாவை என் மருமகளா இல்லாம மகளாவே நான் பாத்துப்பேன். அதுக்கப்புறம் மருமகளாக்கிக்கிறேன். போதுமா? வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு பேசலாம். வா. கொஞ்சம் கூட அவளுக்கு வெக்கமே இல்லை போல இருக்கு. அக்கா இந்தாக்கா, நீ கேட்ட மாத்திரையை நான் மெடிக்கல் ஷாப் போய் வாங்கிட்டு வரேன். அக்கா, எத்தனை தடவை கண்ணாடியை பார்த்தாலும் உன் முகம் தான் தெரியும். முகம்லாம் நல்லா தான் இருக்கு. 2-3 நாளா சரியா தூங்கவே இல்லையா? ஒரு தலைவலியா இருக்குக்கா. புது நாட்டி போட்டு எடுத்துட்டு வா போ. அக்கா, நான் சொன்னது உன் காதுல விழுந்ததா இல்லையா? காதுல இருக்கிற ஜிமிக்கி ஆட்டி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. சீக்கிரமா போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. டேய், ஜிமிக்கி என் காதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்க்கலானா விட மாட்டியா? டீயும் இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப என்னால டீ எல்லாம் போட முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்றேன். காலையில டீ காஃபி 2யும் ஒண்ணா கலந்து கொடுக்கறேன். இப்ப நாளை விட. ஏதோ ஹாஸ்பிடல்ல இருந்து பழைச்சு வந்தனால சும்மா ஊர்றேன். டேய், இப்ப எதுக்குடா கொட்டின? இந்த கம்மல் பழசு தானே. இத இப்படி அப்படி நாட்டி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. நீ இந்த உலகத்தையே மறந்துருக்க. பழசா இருந்தாலும் இந்த கம்மல் நம்ம அம்மா எனக்கு கொடுத்ததுடா. இது எப்பவும் எனக்கு புதுசுதான். ஆமா, அம்மா கொடுத்ததுதான் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னல. இப்ப எப்படி வந்தது? கணேசா, கேட்டாதான் கடவுள் வரம் கொடுப்பாரு. ஆனா நம்ம பெரியய்யா கேட்காமலேயே கொடுப்பாரு. ஓஹோ, அப்படியா? நான் தொலைச்சது பெரியய்யா கைக்கு கிடைச்சிருக்கும் போல. அது அவர் பத்திரமா எடுத்து வச்சிருந்து எனக்கே அன்பளிப்பா கொடுத்துட்டாருடா. இத்தனை நாளா உன் கம்மல பெரிய பத்திரமா வச்சிருக்காருனா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? அவர் மனசுக்குள்ள உன்னை நினைச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். டேய், ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? அப்படிலாம் பேசாத, அது தப்பு. அது இல்லக்கா, நான் எத்தனையோ சினிமால பார்த்திருக்கேன். உன் கம்மலை எடுத்து அவர் இத்தனை நாள் பத்திரமா வச்சிருந்து உனக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்காருனா அவர் மனசுல ஒன்னும் இல்லாமலா இருக்கும். தப்பா பேசாதன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. ஒண்ணு. அக்கா, நான் உண்மையை தானே சொன்னேன். இப்ப எதுக்கு நடிக்க வர? நீ என்ன உண்மை சொன்ன? முதல்ல என் பக்கத்துல வா. ஆஹா, நான் வந்தா நீ அடிப்ப. வரலனாலும் அடிப்பேன். டேய், நில்றா. பெரியா, பெரியயா, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க பெரியயா, உங்க மனசுல. டேய் வாய் மூடு. பார்வதி, அவனை பேச விட.
எதுக்கு அவனை தடுக்கிற? அது ஒண்ணும் இல்ல பெரியய்யா. அவனுக்கு எதுவும் ஒழுங்கா பேச வராது. நாங்க உங்க நல்ல மனச பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க, அதத்தான் சொல்றேன். ஆமா பெரியய்யா. நான் இப்ப வந்தது உன்னை பார்க்க தான். சொல்லுங்க பெரியய்யா. தலைவலியா இருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி எனக்கு தலைவலி வந்தப்போ ஒரு டீ போட்டு கொடுத்தல. ஆமா பெரியய்யா, புதினா டீ. நீங்க கூட அந்த டீயை குடிச்சிட்டு உடனே தலைவலி பறந்து போயிடுச்சுன்னு சொன்னீங்களே. ஆமா. இப்ப எனக்கு அந்த டீ ஒண்ணு கிடைக்குமா? அவ்வளவுதானே பெரியய்யா. இதோ இப்போ உடனே போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டே கணேஷா, இங்க வா. சொல்லுங்க பெரியய்யா. அப்புறம் ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போறியா? நல்லா படிக்கிறேன் பெரியய்யா. கண்டிப்பா எங்க அப்பா பேர் நான் காப்பாத்துவேன். குட். படிச்சு முடிச்சிட்டு பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆக போற? பெரிய ஆஃபீஸர் ஆகி எங்க அப்பாவையும் அக்காவையும் ஒரு பெரிய கார்ல கூட்டிட்டு போவோம் பெரியய்யா. குட். பெரியய்யா, இவன் கிட்டயா பேசிட்டு இருந்தீங்க? இவன் கிட்ட பேசிட்டு இருந்தா தலைவலி இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும். இந்தாங்க புதினா டீ. Thank you. சூப்பர் பார்வதி, உன் கையில ஏதோ மந்திரம் இருக்கு.